ஹுண்டாயில் ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் அப்படின்னு வேணும்னா ஒரு பேசிக்கான ஸ்போர்ட்ஸ் கார் வந்து என்லைன் சீரீஸில் தாங்க கிடைக்கிது. என்லைன் சீரீஸில் என்ன வண்டி உங்களுக்கு பேசிக்காக கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i20 என்லைன் N6 அப்படிங்கிற வேரியண்ட் வந்து கிடைக்குங்க. இந்த வண்டியோட எக்ஸோரம் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,27,200 ரூபா. இந்த வண்டி 10 லட்ச ரூபாய் கண்டரில் வரனால உங்களுக்கு ஒரு 1% டிசிஎஸ் அமௌண்ட்டும் வந்து மிச்சமாகும். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். இப்போ மற்ற காருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 18+1 அப்படின்னு ஜிஎஸ்டி வருதுன்னா இந்த வண்டிக்கு வெறும் 18% ஜிஎஸ்டி மட்டும்தாங்க வருது. இன்றைக்கி இந்த காரோட வாக்குறோம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். N6ஓட ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். N8ல் எல்இடி லைட்ஸ் வந்து லோ பீம் அண்ட் ஹை பீம் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோஜனில் ஒரே பல்பு தான், லோ அண்ட் ஹை ரெண்டுக்குமே ஒரே பல்பு தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலோஜனில் தாங்க வருது. கீழே ஃபாக் லேம்ப் உங்களுக்கு N8ல் கொடுத்த மாதிரியே ப்ரொஜெக்டர் ஹாலோஜன் ஃபாக் லேம்ப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா N8க்கும் N6க்கும் எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுமே இல்லை. சேம் அதே மாதிரி என்லைன் பேட்சிங் இருக்குது. ஹுண்டாய் லோகோ பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கிளாஸி ஃபினிஷ், இங்கே ஒயிட்டு, அப்புறம் இங்கே ரெட்டு, இந்த மூணுமே வந்து போர்ட்டி லோகோ வந்து சூப்பர் அப்பீலிங்கில் வந்து காட்டுதுங்க. இந்த ஸ்கிப் லைட் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் அந்த லிப்பு மட்டும் ரெட் கலர் பண்ணியிருக்கிறதும் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் 1 லிட்டர் 118 பிஹெச்பியும் 170 Nm ஆஃப் டார்க்கோடையும் வந்துடுதுங்க. இந்த வண்டியில் ஒரே ஒரு கியர் பாக்ஸ் மட்டும்தாங்க, 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான் வருது. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இந்த வண்டியில் கிடையாதுங்க. இந்த வண்டி 3 சிலிண்டர் என்ஜினாகவே இருந்தாலும் மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சீலிங்கும் பண்ணலை. வண்டிக்குள்ளே நாய்ஸ் வரதான் செய்யும். பட் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் வண்டினாலே அந்த நாய்ஸ் என்ஜாய் பண்ணுறது தான் நமக்கு பிடிச்ச விஷயங்க. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 195, 55, 6, 16. N8க்கும் N6க்கும் சேம் அலைவில் சேம் டயர், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லைங்க. N8ம் N6ம் சேமாக தான் இருக்குது. அதே சேம் டுயல் டோன் அலைவில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்லைனுக்கான பேட்சிங் இருக்குது. கிளாசி பிளாக்கில் வந்துட்டு சைடு மிரர், அப்புறம் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸுமே வந்து உங்களுக்கு எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே வந்துட்டு அந்த லைட்டிங்க்கான ஆப்ஷன் இல்லை. N8ல் வந்து இந்த இடத்துல லைட் விழுகிற ஆப்ஷன் வச்சுருந்தாங்க, இதில் லைட் விழுகிற ஆப்ஷன் இல்லை. டோர் ஹேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ரெக்வஸ்ட் சென்சார் கிடையாது, ஏன்னா இது வந்து நார்மல் கீ ஃபாபோட வரக்கூடிய ஒரு கார் தான். ஏபிசி பில்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிளாக் அவுட்டாக தான் இருக்குது, எந்த வித ரிமூவும் ஆகலை. சைடு ஸ்கிரிப்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாசி பிளாக் வித் ரெட் கலர் லைன்ஸோட கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு ஸ்போர்ட்டி அப்பீலிங்காகவே தான் இருக்குதுங்க. மேலே வந்து சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, ஷார்ப்னர் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிலையும் உங்களுக்கு ரவுப் ரெயில்ஸுங்கிறது எதுவுமே கிடையாது. அப்படியே ரியரில் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு குவார்ட்டர் ரியரில் அதே மாதிரி ஸ்பாய்லர்ஸ் பாடியோட இன்டெகிரேட்டடான ஒரு பிளாக் கலர் ஸ்பாய்லர் வந்து ஸ்போர்ட்டி லுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் டிஃபாகர் மட்டும்தான் இருக்குது, ரியர் வாஷர் வைப்பர் கிடையாது. இந்த இடத்துல ரூப் மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ரிவர்ஸ் பார்க்கிங் லேம்ப் இருக்குது. இந்த இடத்துல பிளாக் அவுட் பண்ணக்கூடிய ஒரு ஹுண்டாய் லோகோ இருக்குது. i20க்கான பேட்சிங்கும் இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் 2 தான் இருக்குது. பின்னாடி அதே சேம் ஸ்போர்ட்டி லுக் ரியர் பம்பரும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரிவர்ஸ் கேமராவும் இருக்குது. வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். பூட் ஸ்பேஸில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, அதே 311 லிட்டர் பூட் ஸ்பேஸ் தான். N8ல் இந்த இடத்துல ஒரு லேம்ப் இருந்தது, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு சப்வூஃபர் இருந்தது, அதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. மற்றபடி பார்சல் ட்ரே இருக்குது. வண்டிக்குள்ளே போய் மற்றதை வந்து பேசலாம். இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 37 லிட்டரு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்துடுது. இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் படி டிரைவர் சைடில் தான் வந்து ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. 37 லிட்டரு கெப்பாசிட்டியோட வந்துடுதுங்க. டிரைவர் சைடு டோர் ஓப்பன் பண்ணிடலாம். டோர் ஓப்பன் பண்ணதுமே நல்லா வைடராகவே ஓப்பன் ஆகுது. வண்டிக்குள்ளே போயிடலாம். வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் லிவரும் இருக்குது. N8லேயும் இருந்துச்சு, இந்த வண்டியிலையும் இருக்குது. ஃபஸ்ட்டு வண்டியோட கீ காட்டிடுறேன். வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ வந்து ஃப்ளிப் கீயாகவும் இன்னொரு கீ வந்து நார்மல் கீ கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப் கீலேயே உங்களுக்கு பூட் ஓப்பனிங்கும் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியான வெயிலுங்க வெளியில். வண்டி ஆன் பண்ணி ஏசி போட்டுக்கலாம். இந்த வண்டியிலையும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வருது. இந்த வண்டியில் டிரைவர் சைடில் 4 பவர் விண்டோஸ், பவர் விண்டோ லாக்கு, டோர் லாக் அண்ட் அன்லாக்கு, பவர் மிரர்ஸ்க்கான க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் வந்து கண்ட்ரோலு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மோட்கான கண்ட்ரோல் இருந்தது ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில், இது மேனுவல் வேரியண்ட்டுங்கிறதுனால இல்லை, ஏன்னா N6ல் மேனுவல் மட்டும்தான் வருது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃபும் ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதே சேம் இன்டீரியர் தான் அந்த வண்டியிலையும் இருந்துச்சு.
இந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கும் இன்டீரியர் வைஸில் எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. கிளஸ்டருமே சேம் கிளஸ்டர், இதே கிளஸ்டர் தான் இருந்தது, அதுலேயும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இந்த வண்டிலையும் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த பக்கமும் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்ஸ் வந்துட்டு இந்த வண்டிலையுமே ஆட்டோ ஹெட்லைட்ஸ் வந்துடுது, ஆட்டோ வைப்பர்ஸ் வந்து கிடையாதுங்க. அதுக்கப்புறம் ஒன் டச் டவுன், ஒன் டச் அப் இல்லை. பட் அந்த வண்டியில் ஒன் டச் அப்பும் இருந்துச்சு, ஒன் டச் டவுனும் இருந்துச்சு. மற்றபடி இன்டீரியரில் எல்லாமே சேம் தான். இந்த இடத்துல ஸ்க்ரீன் வந்து அங்கே வேறு ஸ்க்ரீன் கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 inches ஸ்க்ரீன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு 10 inches ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் கீழே வந்து டச் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருந்தது, இதில் அந்த டச் கண்ட்ரோல்ஸ்லாம் இல்லை. மற்றபடி எல்லாமே சேம் தான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு Hyundai கேமரா ஒன்று N8 வேரியண்ட்டில் வரும், N6 வேரியண்ட்டில் Hyundai கேமரா எதுவும் கிடையாது. இந்த இடத்துல ஆட்டோ டிம்மிங் IRVM வரும், நம்ம வண்டியில் மேனுவல் டிம்மிங் IRVM தான் இருக்குது. இந்த இடத்துல சன்கிளாஸ் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, சன்ரூஃப்கான கண்ட்ரோல்ஸும் இருக்குது. ஹாலோஜன் கேபின் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் சன்சைடு வந்து பார்த்தோன்னா டிக்கெட் ஹோல்டர் மட்டும்தான் இருக்குது. டிரைவர் சைடில் பார்த்தோன்னா வேனிட்டி மிரரோட கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்ல விஷயம். சன்ரூஃப் இந்த வண்டியிலும் இருக்குதுங்க. N6 வேரியண்ட்லேயே உங்களுக்கு சன்ரூஃபும் வந்துடுது, ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 12 volt 180 wattsக்கான ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க, USB மீடியா கண்ட்ரோல்ஸ், அதுக்கப்புறம் டைப் சி வந்து சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபோன் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குது, பட் ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்லை. 6 ஸ்பீடுக்கான மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்குதுங்க. சேம் 2 கப் ஹோல்டர், ஹேண்ட் பிரேக் லிவர்ஸ், அதுக்கப்புறம் சேம் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆம்ரெஸ்ட்டில் வந்து மூவிங் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கல. N8ல் மூவிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து மூவிங் ஃபங்க்ஷன் இல்லை. அதே மாதிரி இந்த வண்டியில் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, பட் ஆனால் போஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து கிடையாதுங்க. இந்த வண்டியில் 6 ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ரியர் சீட்டில் போய் ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாங்க. டியோடர் ஓப்பன் பண்ணுறேன். வைடுன்னு பார்த்தீங்கன்னா சேம் N8க்கு இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, வண்டிக்குள்ளே ஏறிடலாம். ஃப்ரண்ட் சீட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 8 அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்குதுங்க. இருந்தாலும் எனக்கு இவ்வளோ நீ ஸ்பேஸ் இருக்குது, அதாவது முட்டிக்கு வந்து இவ்வளோ இடம் இருக்குங்க. கீழே காலுக்குமே நல்ல உள்ளத்தள்ளி உட்கார அளவுக்கு இடம் இருக்குது. உள்ளத்தள்ளும் போது 80% மேலே எனக்கு டை சப்போர்ட்டும் கிடச்சிருது. ரியரில் ஏசி வென்ட்ஸ் இருக்குது, கீழே உங்களுக்கு பவர் சாக்கெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, டைப் ஏ போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியிலையும் இந்த சைடு மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குது, இந்த சைடு டிரைவர் சைடில் இல்லைங்க. கிராப் ஹேண்டில்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க, டிரைவருக்கு மட்டும் கொடுக்கல. மற்றபடி எல்லாமே சேம் தாங்க. இதில் பிளாக் கலரில் இந்த கன் மெட்டல் ஃபினிஷில் வந்துட்டு லிவர்ஸு, மேட் ஃபினிஷில் வந்துட்டு இந்த சுவிட்சஸ்ஸு, அப்புறம் இந்த ரெட் கலர் லைன்ஸு, இதெல்லாமே வந்து அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. இந்த வண்டியிலும் டிஎல்ஓ பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராகவே இருக்குது. ஹெட்ரூம் வந்து நல்ல ஹெட்ரூம், பட் ஹெட்ரெஸ்ட் வந்து இந்த வண்டியில் கொடுக்கல. N8ல் மட்டும்தான் உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் வருது. மற்றபடி லெதர் சீட்ஸ் எல்லாம் சேமாக அதே பிளாக் கலர் தீமில் தான் கொடுத்துருக்காங்க. பிளாக் இன்டீரியர் தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இந்த வண்டியிலையும் சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ், ABS வித் EBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், எல்லா தேவையான ஃபீச்சர்ஸுமே இந்த வண்டியிலையும் வந்துடுதுங்க. இந்த வண்டியை நமக்கு இன்றைக்கி ரிவ்யூ கொடுத்தது யாருன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த லோட்டஸ் Hyundai மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கிறவங்க தான் கொடுத்துருக்காங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் இங்கே கொடுக்குறேன். புக்கிங்க்கும் டெஸ்ட் ட்ரைவுக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த N6 வண்டி எப்படி இருந்துச்சுங்க? Hyundaiயில் இருக்கிற டர்போவில் வரக்கூடிய ஒரு பேஸ் கார் அப்படின்னா இந்த i20 N-லைனில் N6 மட்டும்தாங்க. இதுதான் Hyundaiயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பேசிக்கான டர்போ கார் வாங்கணும்னா i20ல் N6 வேரியண்ட் தான் நமக்கு இருக்கிற ஒரே சாய்ஸுங்க. இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் இங்கே கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக கொண்டு வர முடியும். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.